ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பெப்பர் சோயா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஹெல்த்தியா எந்த மசாலா பொருட்களும் சேர்க்காம, சாஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியா செஞ்சு தரும்போது அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே ஹாப்பியா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். சோயா ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சோயாவை பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியிலயுமே செய்யலாம். அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நம்ம ஊற வைக்க தேவையில்லை, தனியா பாத்திரத்துல தான் வேக வச்சு எடுக்க போறோம். அதனால நான் வாஷ் மட்டும் தான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அரிசியை வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு அரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துலயே சாதம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, நான் ஹை ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நான் சாப்பாடு வெந்திருக்கான்னு செக் பண்றேன். பாருங்க, ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா உடையணும். இப்ப நமக்கு சாப்பாடு வெந்துருச்சு. நம்ம ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நமக்கு உடைய ஆரம்பிக்கும் சாதம். அதனால 3/4 வேக்காடுக்கு சாதத்தை நீங்க வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி தனியா ஒரு ஜல்லிக்கரண்டியில சாதத்தை மட்டும் வடிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு அதை அப்படியே தட்டுல இந்த மாதிரி உலர்த்தி விட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அந்த சூட்டுக்கே நமக்கு மீதி 25% நமக்கு வெந்து வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா சாதத்தையுமே நான் தட்டுல வந்து பரத்தி சேர்த்துட்டேன். இந்த தண்ணிய நீங்க வேஸ்ட் பண்ணாம கஞ்சி மாதிரி குடிச்சுக்கலாங்க. டேஸ்டா தான் இருக்கும். இப்ப ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மீல் மேக்கரை சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பச்சை தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை இந்த மாதிரி நம்ம ஆயில்ல லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்து சாப்பிடும் போது ஃப்ரைட் ரைஸோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மீல் மேக்கரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட்டா மீல் மேக்கரோட நிறம் சேஞ்ச் ஆகி வரும்போது வெளியே எடுத்துக்கலாம். இப்ப மீல் மேக்கர் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஃப்ரையான மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துக்கிறேன். நான் மீல் மேக்கரோட சேர்த்து வீட்டுல பன்னீர் ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. அதையும் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். பன்னீர் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. பன்னீரோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்டா இருக்கும். வேண்டாம்னா நீங்க வெறும் மீல் மேக்கர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இதோடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வீட்டுல ரெடி பண்ண பன்னீருங்கிறனால ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. பன்னீரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரைஸ்ல நல்ல ஹை புரோட்டீன் கிடைக்கும். இப்ப பாருங்க, பன்னீரையும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்ப பன்னீரையும் நான் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இப்ப ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக அகலமான கடாய் எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க இஞ்சி சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 5 பீன்ஸ பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு கேப்சிகம பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸுக்கும் உப்பு சேர்த்திருக்கோம். மீல் மேக்கர் பன்னீர் எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்ப காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பெப்பர் பவுடர் தான் அதிகமா சேர்க்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் காய வதக்க கூடாது. 1/2 வேக்காடுக்கு வந்தா போதும். அப்பதான் கிரன்ச்சியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, காய ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல நல்லா இந்த மாதிரி காயோட மீல் மேக்கரையும் பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோட நம்ம வடிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இந்த மாதிரி உதுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கையில எடுத்து நான் இந்த மாதிரி உதுத்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன். இப்ப எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஹை புரோட்டீன் பெப்பர் சோயா ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த மசால் பொடியும் சேர்க்காம, சாஸ் எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் இது போல ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாங்க. கண்டிப்பா இது போல லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சம் பண்ணாம லஞ்ச் பாக்ஸ காலியா தான் கொண்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.